ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ நரசிம்ம சில்வர் ஷாப். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 92.5ல லேடிஸ் பிரேஸ்லெட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட டிசைன்லாம் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துலாமா? ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸகான் டிசைனில் நடுவில் வந்து பார்த்தா மைக்ரோ ஸ்டோன் போட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7.2 கிராம் வரும் இதோட வெயிட். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸோட பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 கிராம்குள்ளே நமக்கு வந்து வந்துடும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ லேடிஸோட பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக நமக்கு வந்து இருக்காது, மீடியமாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து லேடிஸ் பிரேஸ்லெட்டோட வந்து கைகளுக்கு அவங்களோட கைகளுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் வந்து நம்ம நல்லாயிருக்கும் காண்டி டிசைனை வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜென்ஸ் பிரேஸ்லெட் நமக்கு வந்து ப்ராட்னஸாக நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிக் கலெக்ஷனாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரேஸ்லெட்டுமே வந்து பார்த்தா மைக்ரோ ஸ்டோன் போட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்ரோ ஸ்டோன்னா என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடுகு தாளிக்கிற கடுகோட குட்டியாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை தான் மைக்ரோ ஸ்டோன் நம்ம வந்து சொல்கிறோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கல்லை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கல் வந்து பார்த்தா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப குட்டியாக மைக்ரோ ஸ்டோன் போட்டு ரொம்ப நெருக்கமாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த லேடிஸ் பிரேஸ்லெட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா. ஸோ இதில் வர டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் ஒவ்வொரு பிரேஸ்லெட் ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து இருக்கும். இதோட டிசைன் எல்லாமே வந்து பார்த்தா பிளைனில் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் கோல்டு போட்டு வரும், அப்புறம் கோல்ட் பாலிஷ் போட்டு வரும், காப்பர் கலரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் நமக்கு ஒயிட் ஃபினிஷிங் தான், அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான பாலிஷிங்கும் வந்து இப்போ நான் காமிக்கிற பிரேஸ்லெட் எதுவுமே நமக்கு வந்து வந்திருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பிளெயினில் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஹார்ட் டிசைன் போட்டு பிளெயினில் வரும். அதே மாதிரி சென்டரில் வர டிசைன் மாதிரியே சைடில் வர செயினும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பேட்டர்னாக நமக்கு வந்து ஒவ்வொரு பிரேஸ்லெட்லேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த டிசைன் எல்லாமே பிளெயின் பிரேஸ்லெட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம வந்து கைகளுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. அளவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பட் அவங்க கைகளுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற இது வந்து பார்த்தா யூனிக் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வர கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் கொஞ்சம் பெரிய கல்லாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரில் கொஞ்சம் பெரிய கலர் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டில் குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டோன் போட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலரில் நமக்கு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பிரேஸ்லெட்டில் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக நமக்கு வந்து இருக்கணுக்காண்டி ஒரு கல் நல்லா பெருசாக நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றி அந்த கல் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பார்த்து நல்லா வந்து உள்ளடங்கி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்னரில் விழுகக்கூடாதுக்காண்டி அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து நம்ம டெய்லி வேரை போடாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் பிரேஸ்லெட்டை எந்த பிரேஸ்லெட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ரெகுலர் யூஸாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். அண்ட் கிராண்ட் லுக்கில் வர்றது மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கு இது வந்து பிளெயின் பிரேஸ்லெட் தான். இதில் எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் டிசைன் அந்த பிளெயின் பிரேஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு ஃப்ளார் டைப்பில் சென்டரில் டைமண்ட் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் செயின் மாதிரி சைடில் வர செயினும் வந்து பார்த்தா நமக்கு டைமண்டில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பிரேஸ்லெட்டில் சைடில் வந்து பார்த்தா ரவுண்ட்லேயே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர பிரேஸ்லெட்டில் சென்டரில் எந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்களோ சைட்லேயே வந்து பார்த்தா நமக்கு அந்த மாதிரி டிசைன்லேயே வந்து சைட் செயின் ரெண்டு பக்கம் வர அந்த சைட் செயினே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பக்கம் நமக்கு லாக் டைப்பில் வரும், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த அளவில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ பார்த்துட்டு இருக்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த பிரேஸோட வெயிட் வந்து நமக்கு வந்து நான் ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 9 கிராம்குள்ளே தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இதோட வெயிட்லாம் வந்து பார்த்தா நம்ம 6.7 கிராம் வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒவ்வொரு பிரேஸ்லெட்டும் வந்து பார்த்தா ஒவ்வொரு பேட்டர்னில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா மைக்ரோ ஸ்டோன் போட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரேஸ்லெட்லாம் வந்து பார்த்தா சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்லேயும் நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சக்கரம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிளெயினாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தா பிளெயின் டிசைனில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பெரும்பாலும் பிளெயினில் நம்ம வந்து வேணால் டிசைன் பிரேஸ்லெட்டே டிசைனாக நமக்கு வந்து வந்துடும், எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அந்த சைடில் அந்த இது வரனால பிடிச்சி இழுக்குமோ குத்துமோ குடையமோ எதுவுமே இருக்காது. ஸோ டிசைன் எல்லாமே ப்ராட்னஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஷார்ப்னஸ் வந்து வராது. ஸோ ரெகுலராக கையில் போடுற மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸோ மேனுஃபேக்சர் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிராம் வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ நான் காமிச்ச எல்லாமே இது வரைக்கும் பார்த்தா 6 to 7 7.5 நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைன் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தா ஒர்க்கிங் உமன்ஸ், அதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவில் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஹார்ட் டிசைன்லேயும் சரி,
அதே மாதிரி இன்ஃபினிட்டி டிசைன்லேயும் சரி நிறைய கலெக்ஷன் வந்து நம்மளோட ஷாப்பில் வந்து இருக்குது. மூவிங் அதிகமாக அது ஆகிக்கிட்டே போகும். இன்ஃபினிட்டியும் ஹார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ஆகிட்டே போகும். இன்ஃபினிட்டியில் டபுள் ஹார்ட் வரும், ட்ரிபிள் ஹார்ட் வரும், பிளெயினாக வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்கில் நமக்கு ஹார்ட் டிசைன் வச்சு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ஹார்ட் டிசைனும் சரி இன்ஃபினிட்டி டிசைனும் நிறையா நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதோட வெயிட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் வந்து இதுக்குள்ள தான் 9 கிராம்குள்ளே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு டால்ஃபினில் நமக்கு கொடுத்துருப்பாங்க பிளெயினில். ஸோ பார்த்துட்டு இருக்க அந்த பிளெயின் பிரேஸ்லெட்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே டிசைன் வந்து அந்த பிரேஸ்லெட்டே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிளெயினாக இருக்கும், ஆனால் டிசைனாக நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தா நமக்கு 6.7 கிராம்.